This video is sponsored by eMoto shopping application. இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ் உங்களால் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்க முடியும். அதுலேயும் ஒரு சில ப்ராடக்டை 50% ஆஃபரில் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் சிம்பிளாக eMoto அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். வெல்கம் கிட் அதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வாங்கி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி இலை சாராக இருந்தாலும் நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 100 கிராமில் ஆரம்பித்து 120 கிராம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம பப்பாளியை சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதுதான் ஆரோக்கியமான அளவு அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இதை விட அதிகமாக நம்ம பப்பாளியை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும். இதை தவிர பப்பாளி இலையினுடைய சாறு, அந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா தினமும் 5லேருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே நமக்கு அந்த பப்பாளி இலை சாறு போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு அளவு. இந்த அளவை தானே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளியை நம்ம எப்போது சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம பப்பாளியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அல்லது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமாக சாப்பிடணும். ஸோ இதுதான் சரியான நேரம். இப்படி பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தீமை கிடையாது. அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்து, ஆனால் அதிகப்படியாக பப்பாளியை சாப்பிடுவது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம பப்பாளி பழத்தை அளவோடு தான் எடுத்துக்கணும். பப்பாளி பழத்தை அதிகம் சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, டைஜஷன் பிரச்சனையில் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படலாம். பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதன் அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்கி மலமிளக்கியாகவும் செயல்படுது. அதனால பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அளவோடு தான் எடுத்துக்கணும். சர்க்கரை நோய் மருந்துகளோட தவறுதலாக கூட நம்ம பப்பாளி சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம சுகர் பேஷண்டாக இருந்து அதுக்கான அந்த சுகர் சார்ந்த மருந்துகளை, நீரிழிவு மருந்து சாப்பிடுபவர்களாக இருந்தோம்னா பப்பாளி பழத்தை சாப்பிடுவது நமக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு. இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனையை இன்னும் உங்களுக்கு அதிகரிச்சிரும், அந்த அபாயத்தை அதிகரிச்சிரும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளியை அளவோடு தான் சாப்பிடணும். சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம், அதாவது சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர் அணுகி ஆலோசனை மேற்கொள்ளணும். ஏன்னா அதில் விட்டமின் கே சத்து இருக்குது. இது இந்த மருந்துகளுக்கெல்லாம் இடையூறு விளைவிக்கும். ஸோ பக்க விளைவுகளை இது ஏற்படுத்தலாம். உயர் புரத உணவுகள், ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில்